பூரண கொழுக்கட்டை செய்யலாம் வாங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பச்சரிசியை ஒரு 3-4 ஹவர்ஸ் முன்னாடியே ஊற வச்சு தண்ணி நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுட்டு மிக்சியில் போட்டு மாவாக அரைச்சி ஜலிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி மாவு எடுத்து வச்சுக்கணும். இப்போ இந்த மாவு வேக வச்சுக்கலாம். ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அதுக்கு மேலே துணியை போட்டு மாவு கொட்டி நல்லா வேக வச்சுக்கலாம். ஒரு 20-25 மினிட்ஸ் வெந்தால் போதும். இதுக்கிடையில் பூரணை ரெடி பண்ணிக்கலாம். வேர்க்கடலையை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். தோலை நீக்கிட்டு வேர்க்கடலையை அரைச்சிக்கலாம். நைஸாக இல்லாமல் கொரப்பாக. அதுலேயே 2 ஏலக்காய் போட்டுக்கிறேன். இப்போ வெல்லம் போட்டுக்கலாம். இதையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்மளோட பூரணம் ரெடி ஆகிடுச்சி. நான் இன்னொரு பூரணமும் ரெடி பண்ணுறேன். தேங்காவை நல்லா துருவி எடுத்துக்கிட்டேன். கூட கொஞ்சம் சர்க்கரை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஏலக்காவும் போட்டுக்கிட்டேன். இந்த பூரணமும் ரெடி ஆகிடுச்சு, தேங்காய் பூரணமும். இப்போ மாவு நல்லா வெந்துருச்சு. இப்போ மாவை பிசைஞ்சிக்கலாம். நம்ம இப்போ அதுக்கு ஒரு பாத்திரத்தில் உப்பு போட்டு நல்லா தண்ணி கொதிக்க வச்சு எடுத்து ஊற்றி மாவில் ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். மாவு இந்த மாதிரி சாஃப்டாக நல்லா பிசைஞ்சிக்கணும். இந்த மாதிரி சின்ன உருண்டையாக எடுத்துகிட்டு ரவுண்டாக தட்டி எடுத்துக்கணும். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க பூரணத்தை வச்சு மடிச்சிக்கலாம். இந்த கார்னர்லாம் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கணும். சரியாக ப்ரெஸ் பண்ணலன்னா ஓப்பன் ஆகிடும், பூரணம்லாம் வெளியில் வந்துடும். நான் இப்போ 2 பூரண கொழுக்கட்டையுமே செஞ்சுக்கிறேன். இந்த மாதிரி பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இந்த கொழுக்கட்டை ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ எல்லா கொழுக்கட்டையுமே நான் ரெடி பண்ணிட்டேன். இப்போ ஸ்டவ்வில் வச்சு ஒரு 20 இல்லது 25 மினிட்ஸ் வேக வச்சுக்கலாம். ஆஃப்டர் 25 மினிட்ஸ் கழித்து பார்த்தோன்னா நம்மளோட கொழுக்கட்டை நல்லா வெந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் கொழுக்கட்டை எவ்வளோ நல்லா சாஃப்டாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.